ஹலோ நண்பா, வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைக்காய் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். சீவியாச்சு பாருங்கள். வாழைக்காய் ஒன்று சீவியாச்சு. எப்படி தோல் உரித்து வச்சுருக்கோம், எப்படி பஜ்ஜி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்படி நீட்டமாக சீவினீங்கன்னா கம்மியாக தான் வரும், அதனால் இப்படி சீவிக்கோங்க. இதுதான் கொஞ்சம் அதிகமாக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் சன்னமாக எடுத்துக்கோங்க. அது நிறையா வரும், ஒரே இடத்துல போடாதீங்க பாருங்கள். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நீங்கள் வாழா சீவினீங்கன்னா கம்மியாக தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சீவினீங்கன்னா நிறையா வரும். ஸ்நாக்ஸ் நிறையா பேர் சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது சன்னமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பிரித்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், சீவி வச்சுருக்கிறத நம்ம பாருங்கள் மாவு கலக்கி வச்சுருக்கோம். பஜ்ஜி மாவு அதில் போட்டுக்கிறோம் பாருங்கள். தனித்தனியாக போட்டிங்கன்னா லேட் ஆகும், அதனால் ஒரு 10 தான் போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 10 பீஸாக எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 எடுத்துக்கிட்டோம். அப்படியே முக்கியம், அப்படியே கலக்கிக்குவாங்க. நல்லா 3 அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெய் பாருங்கள் அப்படியே கொதிச்சிருச்சு. பாருங்கள், எண்ணெயில் போடும். பார்த்தீங்களா? நல்லா மொறுன்னு பாருங்கள், கொதிக்கிறது தெரியுது. நீங்கள் நல்லா டிப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா அந்த உப்புன மாதிரி வரும். அதனால் நல்லா டிப் பண்ணி போடுங்க. நாளாக எடுத்து போட்டிங்கன்னா அந்த மாதிரி உப்பாது. பாருங்கள், நீங்கள் கடையில் போய் ஒரு பஜ்ஜி 10 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு நீங்கள் வாழைக்காவே 10 ரூபா தான் வரும். அதை வாங்கி மசாலா வாங்கி போட்டிங்கன்னா வீட்டில் எல்லாருமே தாராளமாக பஜ்ஜி சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் வந்துருச்சு. ஒரு சைடு லைட்டாலாம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விடலாம். அந்த சைடு அந்த வாட்டி கொஞ்சம் லைட்டாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் அந்த கோல்டு கலர் வரட்டும். நல்லா கோல்டு கலர் வந்துருச்சு. பாருங்கள், தனித்தனியாக முன்னே ஒட்டிகிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு 2 வாரம் எடுத்துச்சு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்துருச்சு. சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் அது வேலையே. ஒரு 10 நிமிஷம் தான். செய்வதுக்கு ஒரு 2 செகண்டு, மாவு கலக்கிறதுக்கு ஒரு 2 செகண்டு. அவ்வளோதான். சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டிக்குவாங்க. சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.